அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு யார் யாருக்கெல்லாம் காட்சி கொடுத்தார் என்பதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாக மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். அடுத்ததாக இன்னொரு பெண்ணுக்கு காட்சி கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பேதுருவுக்கு காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நாம யாரை பார்த்து பார்க்கிறோம்னா, எமாவுஸ் நகரத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த சீடர்களுக்கு காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசு இறந்து போய்விட்டார், இனிமேலும் நமக்கு இங்கே வேலை இல்லை என்று எருசலேமிலிருந்து அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. போற வழியில சும்மா போவாங்களா? தங்களுடைய மனசுல இருந்த கவலை, கலக்கம், குழப்பம் எல்லாவற்றையும் அவர்கள் வெளியே சொல்லி புலம்பிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அவங்க நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, நம்ம இந்த காலத்துல நமக்கு வாகனங்கள் இருக்கிறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமா போயிடலாம். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படிப்பட்ட வசதி இல்லை. எங்க போனாலும் நடைபயணமாகத்தான் போகணும். அப்படி போய்கொண்டிருக்கும் பொழுதுதான் அன்புக்குரியவர்களே, இவருடைய கண்ணீரை எல்லாம் நாங்கள் இப்படி நம்புறோமே, ஆண்டவரை நாங்க எவ்வளவு நம்பி இருந்தோம், அவர்தான் எங்களுடைய வாழ்வு, எதிர்காலம், நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டே போகிற வழியில ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒருத்தர் வர்றார். அதுதான் ஒரு வழிபோக்கரை போல ஒருத்தர் வந்து இவங்க பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் பக்கமாக போயிட்டே இருக்கிறார். போற வழியில் அவர் சும்மா இல்லை, ஆண்டவருடைய திட்டம் வேறு விதமாக இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, விவிலியத்தினுடைய அந்த வார்த்தைகளை, வாசகங்களை இவங்களோடு அவருடைய பேசிக்கிட்டே கலந்துரையாடிக்கிட்டே போறார். போற வழியில அவர் சொல்றாரு, இயேசு வேறொரு மனிதனுடைய வடிவத்திலே வந்து இந்த எமாவுஸ் நகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சீடர்களோடு அவரும் பேசிக்கிட்டே போறாரு. என்ன பேசுறாரு? ஆண்டவர் இயேசு இறப்பதற்கு முன்பாக அவர் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், மகிமைக்கு முன்பாக பாடுகள், அதை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த சீடர்களுடைய அப்படி ஒரு மாற்றம், உள்ளத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுது. அவருடைய வாழ்க்கையில மனதுல ஒரு மாற்றம் ஏற்படுது. அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு புரியல. அவங்க அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அந்த எமாவுஸ் அந்த ஒரு வில்லேஜ் வருது. அந்த எமாவுஸ் வில்லேஜ் வந்த உடனே இவங்க சொல்றாங்க, நீங்க வழிபோக்கரா போயிட்டு இருக்கிறீங்களே, எங்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் எங்க கூட வந்து நீங்க தங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அங்க போய் தங்குறார். அது வரைக்கும் இவங்களுக்கு தெரியாது இதுதான் உயிர்த்த ஆண்டவர்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. சாப்பிடுற நேரம் வந்த உடனே அந்த வழிபோக்கரை போல வந்த உயிர்த்த ஆண்டவர் கையில அந்த பிரெட்டை எடுத்து, அப்பத்தை எடுத்து, முதல்ல இந்த இரவு ராவுணவுல வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து இறைப்புகள் கூறி, கடவுள் வந்து தந்தையாக கடவுளை நோக்கி ஜெபம் செய்து அதை பிட்டு எல்லா சீடர்களுக்கும் கொடுத்த அதே செயலை இங்க பண்றாரு. அந்த உடைச்சி எல்லாரும் கொடுக்கும் பொழுது அவர் பிரேயர் பண்ற அந்த தன்மையே வேறு விதமாக இருந்தது. ஒரு தந்தையாகிய கடவுளோடு ஒரு மகன் எவ்வளவு விசுவாசமாக, அந்யோன்யமாக, ஒரு நம்பிக்கையோடு, ஒரு பலம் கொண்டு இருப்பாரோ அதே மாதிரி அவர் பிரேயர் பண்றதை பார்த்த உடனே இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இது சாதாரண வழிபோக்கன் அல்ல, இது உயிர்த்த ஆண்டவர் என்கிறத அவங்க உணர்ந்துட்டாங்க. அன்புக்குரியவர்களே, உடனே அவங்க ஃபீல் பண்ணி இதுதான் ஆண்டவர்னு சொல்லி நினைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அங்கே உயிர்த்த ஆண்டவர் வழிபோக்கனை போல வந்தவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறாரு. உடனே நினைக்கிறாங்க, உயிர்த்த ஆண்டவர் வந்துவிட்டார், அவர் சொன்ன வாக்குகள் வாக்குத்தத்தமா இருக்குது, அதனால நம்ம ஆண்டவர் இறந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம அவரை விட்டு நம்ம ஓடி வந்து விட்டோம், அதனால காலையிலேயே எவ்வளவு சீக்கிரமா போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா திரும்பி நம்ம அந்த எருசலேம் நகருக்கு போகணும், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை செய்யணும்னு சொல்லி திரும்பி போறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த எமாவுஸ் அந்த சீடர்களிடமிருந்து அந்த ஒரு மனமாற்றம் நம்மகிட்ட உள்ளத்துல இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும், நம்முடைய குடும்பத்துல இருக்கணும், சமுதாயத்துல இருக்கணும். ஆம் அன்புக்குரிய கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை திறம்பட செய்வதற்கு சில நேரங்களிலே தடைகள் வரும், இழப்புகளை போல நமக்கு தோன்றும். நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு நம்ம நினைப்போம். அவைகள் நமக்கு ஒரு இழப்பு அல்ல, முடிவு அல்ல, மாறாக நமக்கு ஒரு புதிய ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு எம்மாவுஸ் நண்பர்களைப் போல, எம்மாவுஸ் சீடர்களைப் போல நாமும் ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோம். பாவ வழியிலிருந்து திரும்பவும் நாம ஒரு புதிய ஆண்டவருடைய பாதையிலே பயணம் செய்ய நம்மால் முடிந்த உதவிகளை, பணியை பிறருக்கு நம்முடைய அன்புனால், நேசத்தினால், பாசத்தினால், நம்முடைய உதவியினால் செய்ய நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார் என்ற நம்பிக்கையிலே உயிர்த்த ஆண்டவரை எந்நாளும் பற்றி கொள்வோம். God bless you. அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் நீங்கள் தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்களுடைய பேர் ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.